இன்னைக்கு 70வது கிளாஸில் இந்த ட்ரையாங்கிள் லூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல பாலிகான் டூல் செலக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். சைட்ஸ் அப்படின்றதுல 3 அப்படின்னு எடுத்து இதை சென்டருக்கு அலைன் பண்ணிவிட்டு ஆஃப்செட் பாத்துக்கு போவோம். உங்கள் வெர்ஷனில் ஆஃப்செட் பாத் இங்கே வரலன்னா ஆப்ஜெக்டுக்கு போய் பாத், ஆஃப்செட் பாத் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இந்த பேனல்லே அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது, இங்கே பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா மாற்று முறையை நீங்கள் முயற்சி பண்ணலாம். இங்கே ஆஃப்செட்டில் 6 அப்படின்னு பண்ணுங்க. அது பாசிட்டிவ் 6ஆக போகும். 1 2 3 and 4. டோட்டலாக இது 5 இருக்கணும். 1 2 3 4 and 5. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இதை டிலீட் பண்ணிவிட்டு இந்த இன்சைடு இருக்கு பாருங்க, ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள், அதை -5ஆக ஆஃப்செட் பண்ணிக்கலாம், -6ஆக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிரிட் நம்ம கிரியேட் பண்ணணும். அதனால பென் டூல் எடுத்து இங்கேருந்து இங்கேக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனை இப்படியாக்கும் நம்ம பண்ணணும். அது ஒரு கம்பரிசம் வேலை. சிம்பிளான மெத்தடில் நான் காமிக்கிறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இப்படி மார்க்கி பண்ணுங்க. இந்த ரைட் சைடு செக்மெண்ட் மட்டும் செலக்ட் ஆகிற மாதிரி டிலீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரியாக்கும் அது செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணி Ctrl+C பண்ணுங்க. Ctrl+V பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். ஸோ Ctrl+F பண்ணுங்க, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். இது டிஸ்செலக்ட் பண்ணாமையே வேற ஒரு கலருக்கு அந்த கிரிட் கலரை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இண்டிவிஜுவல் கிரிட்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது பர்கண்டி கலரில் இருக்கிற இந்த கிரிட்ஸை ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நாம் இப்படி ரீசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா பொசிஷன் மாறும். ஆகையினால இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இப்படியாக்கும் போயிடும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க, பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருக்கும். அகைன் இது செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கிற கைடை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C Ctrl+F பண்ணுங்க, அதே இடத்துல பேஸ்ட் ஆகும் பாருங்க, பேஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஃப்ளிப் ஹாரிசான்டல் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஹாரிசான்டல் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டு வாங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒயர் ஃப்ரேம் மோடு போய் இங்கே ஜூம் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக பொசிஷன் ஆகிருக்கான்னு. ஒருவேளை பொசிஷன் ஆகலைன்னா இதை ரீபொசிஷன் பண்ணுங்க இந்த மாதிரி. ஓகே, Ctrl+Y அகெயின் ப்ரிவியூ மோடுக்கு வரலாம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடலாம். Shift+M ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஷேப் பில்டரை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கர்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு இருக்கு, அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி இங்கே ஃபில் கலரை கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது மர்ஜ் ஆகிறச்ச கலர் கூட நமக்கு கொடுத்துரும். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுங்க. இங்கே அப்படியே இப்படி கொண்டு போங்க. அப்புறம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று கொண்டு போங்க. ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே மர்ஜ் பண்ணிடுங்க. இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி, அதாவது ஃபில் ஆகிருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி கட் பண்ணுங்க. இந்த கைடை அதாவது கிரிட்ஸ் டிலீட் பண்ணிவிட்டு Ctrl+F பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணி அவுட்லைனருக்கு நன் பண்ணிக்கலாம். அகெயின் இது செலக்ட் பண்ணி பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணி நாம் ப்ரெசென்ட் பண்ணலாம். டைப் டூல் எடுத்து ட்ரையாங்கிள் லூப்னு டைப் பண்ணி கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தேன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பெருசாகிட்டே போகும். லெஸ் தேன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகிட்டே போகும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தேன் கீ, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ஃபியூ டைம்ஸ். ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தேன் கீ பண்ணுறேன். மைரியட் ப்ரோ இருக்குது, அதை நான் போல்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன், போல்டு இல்லை. ஆகையினால ஹெல்வெட்டிக்கா எடுத்துக்கலாம். ஹெல்வெட்டிக்கா போல்டு. இது ஹார்ஷ் பிளாக் வேணாம், டெக்ஸ்ட் கலரை கொஞ்சம் கிரேயாக மாற்றிக்கலாம். இதை டோட்டலாக பிளாக்குக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணலாம்.
இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான விஷுவல் அல்லது லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.